ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் வாங்குற மாதிரியே நல்ல சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் லேயர் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை ஃபேர் ரெசிபி. நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லேயர் பரோட்டா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 500 கிராம் கோதுமை எடுத்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். லாஸ்ட்டுக்கு இதில் 1 எக் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நல்லா சாஃப்டாக வரதுக்கு இந்த டோவை நீட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரதுக்கு இதை நீட் பண்ணி எடுங்க. இப்போ இதில் நான் லாஸ்ட்டுக்கு இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை லிட்டால் கவர் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வச்சிடலாம். இந்த டோ வந்து நல்லா ஆயில் ஊறி வரட்டும். லிட்டுக்கு பதிலாக ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணி வச்சாலும் ஓகே. இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுது. கொஞ்சம் நல்லா ஆயில் ஊறி வந்திக்குது. உங்களுக்கு எத்தனை பரோட்டா வேணுமோ அந்த அளவுக்கு இதில் போல்ஸ் பிடிச்சி வேற வச்சிடலாம். நான் பவுலில் வைக்கிறதுக்கு போது இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு வைக்கிறேன். எல்லா போல்ஸையும் பிரித்து வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு எல்லா இடமும் படுறதுக்கு மாதிரி நல்லா பூசி விடுங்க. இப்போ இதை மறுபடியும் ஒரு லிட்டால் இல்லாட்டி ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுடுங்க. நல்லா ஆயில் ஊறி வரட்டும். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிட்டுது. இப்போ இதை மறுபடியும் நாங்கள் எடுத்துகிட்டு பரோட்டாக்கு எப்படி மாற்றட்டுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டிட்டு கையால் கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இழுப்பட்டு வருதுண்டு. இப்போ நான் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் படுறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் பரோட்டா இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இதுக்கு மேலே கோதுமாவையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோதுமை ஸ்ப்ரெட் பண்ணக்கொள்ளைக்கு இதில் லேயர் நல்லா அழகாக பிரிஞ்சு வரும். லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரே சைடுக்கு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நான் லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எடுத்து தட்டிக்கிறேன். தவால கொஞ்சம் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ஆயில் போதாத மாதிரி இருந்துச்சுன்றால் பரோட்டாக்கு மேலே இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் பெரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்து வந்துக்குது. இப்போ நான் இதை தவாலிருந்து வேற எடுத்து வைக்கிறேன். 2-3 பரோட்டா சுட்டெடுத்ததுக்கு அப்புறமா இந்த சூட்டோடையே இந்த பரோட்டாவை இந்த மாதிரி கொஞ்சம் கையால் 2 சைடும் அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இதில் இருக்கிற லேயர் எல்லாம் நல்லா கலண்டு வரும் அழகா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா அடித்து விட்டதுக்கப்புறமா இதில் லேயர் எல்லாம் நல்லா சூப்பராக கலண்டு வேறு வேறையாக வந்திக்குது. இது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுண்டு. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.